ரோகிணி நட்சத்திரக்காரங்க என்ன தொழில் செஞ்சா அவங்களுக்கு லாபகரமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உணவு விடுதிகள் நடத்தலாம். அதாவது ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபகரமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணலாம், தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கலாம், இல்லைன்னா தொழிற்சாலையில நீங்களே அமைச்சு பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். பசுக்கள், எருதுகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள், அதாவது தண்ணியில இருக்கக்கூடிய, தண்ணியில வாழக்கூடிய உயிரினங்களை வச்சு நீங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு சிறப்பான தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயம். விவசாயம் சொல்லும் போது நான் போய் நாத்து நடணுமா இல்ல பயிர் வைக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. அது சம்பந்தமான தேவையான பொருட்களை வாங்கி விற்கலாம். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு அம்பாளை வணங்குவது நன்று. அது மட்டும் இல்லாம ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய அன்று சந்திர தரிசனம் பார்க்கறது ரொம்பவே சிறப்பு. இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். நன்றி.